மருமகள் ஒரு லாட்டரி டிக்கெட் வாங்குகிறாள். மருமகள் லாட்டரி டிக்கெட் வாங்கினது மாமியாருக்கு தெரிஞ்சிருச்சு. எல்லாரும் வீட்டுல காசு இல்லாத கொடுமையில கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இல்ல காசு இல்லாத டைம்ல நீ லாட்டரி வாங்குறியா? லாட்டரி அத்தை, அதிர்ஷ்டம் இருந்தா கோடீஸ்வரி ஆகலாம். அதுக்குதான் லாட்டரி டிக்கெட்டு. அத்தை, இன்னைக்கு லாட்டரி டிக்கெட்டு ரிசல்ட்ல நம்ம சீட் நம்பர் மாதிரியே ஒத்து போகுது. நமக்கு 10 லட்சம் கிடைச்சிருக்கு. எது அப்படியா? ஐயோ, என் செல்ல மருமவளே, நீ வந்த நேரம் எனக்கு கோடீஸ்வரியாக போறேன். ஐயோ கடவுளே, என் செல்ல மருமவளே, 10 லட்சமாமே. 10 லட்சம் கிடைச்ச உடனே ஃப்ரிட்ஜ் வாங்கணும், டிவி வாங்கணும், நகை நெக்லஸ் வாங்கணும், அப்புறம் ஊரை குட்டி விருந்து வைக்கணும். இதெல்லாம் பண்ணணும். இந்த நேரம் பார்த்து இந்த கிரிஜா ஒன்றை எங்க போனான்னு தெரியலையே. ஐயோ, அவகிட்ட அந்த 10 லட்சத்தை சொல்லணும்னா என் தலையே வெடிச்சிருமே. ஒரு நெக்லஸ் வச்சிருக்கலாம். நெக்லஸ் அதை விட நான் நல்ல நெக்லஸா வாங்கி மாற்றம் பாரு. இப்படி மினிக்கிட்டு போகணும். வரேன். மகன் வேலையை முடித்துவிட்டு வருகிறான். அப்பா முடியல. டேய் ராஜேஷ், உன் பொண்டாட்டி ரொம்ப நல்லவ தெரியுமா? ரொம்ப அதிர்ஷ்டசாலி. காலையில சண்டை போட்டுட்டு இருந்தீங்களே, அது பழைய விஷயம். இது புது விஷயம். ஹலோ சார், வணக்கம். இந்த லாட்ரி நம்பரு நேற்றுக்கு பேப்பர் ரிசல்ட்ல என்னோட லாட்ரி நம்பர் மாதிரியே வந்திருந்தது. இந்த நம்பருக்கு 10 லட்சம் போட்டிருக்கு. இந்தாங்க பாருங்க, எனக்கு 10 லட்சத்தை கொடுங்க. கொடுங்கம்மா. சாரிம்மா, இதுக்கு 10 லட்சம்லாம் விழுவு கிடையாது. அது எங்க கம்பெனியோட ஒரு விளம்பரம். எல்லாரும் மக்கள் எப்படி ரியாக்ட் பண்றாங்க அப்படின்னு. அதனால உங்களுக்கு ரொம்ப இதாவாதீங்க. உங்களுக்கு ஒரு காசு விழுந்திருக்கு. ஆனா 100 ரூபா தான். சரிங்களா? அவன் லூசு ஆபீசர். அவனுக்கு லாட்டரி நம்பரை ஒழுங்கா பார்க்க தெரியல. 100 ரூபா தரான். 100 ரூபா 10 லட்சம். ஐயோ போச்சு. என்ன பண்றதுன்னு தெரியல. இப்ப நான் என்னென்னமோ கனவு கட்டுட்டு இருந்தேன். கனவெல்லாம் போச்சே. அத்தை, கவலைப்படாதீங்க. இந்த 100 ரூபாய வச்சு நம்ம 5 நாளைக்கு டீ குடிக்கலாம். 10 லட்சம் கனவு 10 நிமிஷம் போச்சா? லாட்டரினா நம்புறது வேஸ்ட். உழைக்கணும். உழைச்சாதான் காசு கிடைக்கும். உழைக்கிற காசு நம்ம உடம்புல ஓட்டுனா போதும். இந்த லாட்ரி அது இதுங்கிறதெல்லாம் சும்மா. மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு. யாரும் இந்த மாதிரி ஆசை வைக்காதீங்க. என்னைக்குமே உழைக்கிறது தான் பெருசாட்டுக்கு. ஆனா அந்த 10 லட்சம் கனவு சூப்பரா இருந்துச்சுல. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே சப்போர்ட் பண்ணுங்க. ஒரு சின்ன சேனலு, உங்க ஆதரவை நம்ம சேனலுக்கு கொடுங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். பாய்.